Good morning, students. Next வந்து நம்ம null hypothesis, alternate hypothesis பத்தி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து hypothesis. Hypothesis அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியை பற்றி நம்ம வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு அதை பற்றி ஒரு கருத்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 பேர்கிட்ட கேட்குறாங்கன்னா 10 பேரும் வந்து 10 விதமான கருத்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய கருத்துக்கு பேர் தான் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஸோ ஹைப்போதிசிஸ் அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்றதுக்கு கருத்து சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து அதுக்கு பேர் தான் என்னன்னா ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அதில் வந்து நல்ல ஹைப்போதிசிஸ், அதுக்கு அடுத்து ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ். நல்ல ஹைப்போதிசிஸ் அப்படின்றது என்னன்னா, அது வந்து நம்ம எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவோம்னா H0 அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து H0 such that mu equal to mu0. இதை வந்து ப்ராப்ளமில் போடும்போது இப்படி தான் டிஃபைன் பண்ணணும். நல் ஹைப்போதிசிஸ் H0 such that mu equal to mu0. இதனோட வேல்யூ வந்து அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இப்படி தான் என்ன பண்ணணும்னா நல்ல ஹைப்போதிசிஸை டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ். ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ்ன்றது என்னன்னா நல்ல ஹைப்போதிசிஸ்க்கு ஆப்போசிட் தான். ஸோ இந்த நல்ல ஹைப்போதிசிஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, a hypothesis which is to be actually tested for the possible rejection based on a random sample is termed as a null hypothesis. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஹைப்போதிசிஸ் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்து. அந்த கருத்துல வந்து பாசிபிள் ரிஜெக்ஷன், அதாவது அது அந்த கருத்தை ரிஜெக்ட் ஆகிற மாதிரி, அதாவது பாசிபிளோட ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது சம் வரும்போது தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன ஏதோ ஒரு கம்பெனி, ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி வந்து புதுசாக ஒரு ப்ராடக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க, எல்லா டிவி சேனல்லையும் விளம்பரப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி விளம்பரப்படுத்துறதுனால சேல்ஸ் அதிகமாக இருக்குமா, அதிகமாக இருக்காதுன்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம நல்ல ஹைப்போதிசிஸ்ல சூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி விளம்பரப்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து சேல்ஸ் அதிகமாகலை அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது கண்டிப்பாக சேல்ஸ் வந்து அதிகமாக தான் ஆயிருக்கும், ஆனால் நம்ம எடுக்கிறது வந்து என்ன பண்ணுறோம், சேல்ஸ் அதிகமாக ஆகலை அப்படின்னு எடுக்கிறோம். அது வந்து நல் ஹைப்போதிசிஸ். அதுதான் வந்து பாசிபிள் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்றது. அதை வந்து நம்ம H0 such that mu equal to mu0. ஸோ இப்படி டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ். இந்த ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சப்போஸ் அது தெரியல அப்படின்னா உங்களால் ஒரு சம்மை கூட ஒழுங்காக போடவே முடியாது. இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரும் சரி, செகண்ட் சாப்டரும் சரி, அதில் மெயின் இம்பார்ட்டனே இந்த நல் ஹைப்போதிசிஸும் ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸும். இது ரெண்டும் தெரிஞ்சாதான் உங்களால் சம்மு மூவ் பண்ணவே முடியும். ஸோ அது இப்போ சொல்லும் போது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் கொஸ்டினோட சேர்த்து கனெக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் அப்படின்றது என்னன்னா, a statement about the population which contradict the null hypothesis. contradict அப்படின்னா என்னன்னா ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். எதுக்குன்னா இப்போ நல்ல ஹைப்போதிசிஸ்ல என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான ரிசல்ட்டை தான் இதில் எடுக்கணும். ஸோ நல்ல ஹைப்போதிசிஸ்ல நம்ம என்ன ரிசல்ட் எடுத்தோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஸோ விளம்பரம் படுத்துறதுனால அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகலை அப்படின்னு எடுத்தோம். அப்போ இந்த ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ்ல எப்படி எடுக்கணும், ஸோ விளம்பரம் படுத்துறதுனால சேல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அதில் ஆப்போசிட்டாக எடுக்கணும். சப்போஸ் நல்ல ஹைப்போதிசிஸ்ல சேல்ஸ் அதிகமாகுதுன்னு எடுத்தா ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ்ல சேல்ஸ் அதிகமாக ஆகலை அப்படின்னு ஆப்போசிட்டாக எடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்றது. இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, அது வந்து அந்த இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து தான் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணணும். எதை வந்து நம்ம நல்லா சூஸ் பண்ணலாம், எதை வந்து ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த இருக்கிற அந்த கொஸ்டினை பொறுத்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதை வந்து H1 அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸை H1 அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ அந்த ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸில் பார்த்தோம்னா இந்த 3 கண்டிஷன் வரும். ஸோ நல்ல ஹைப்போதிசிஸில் இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான், H0 such that mu equal to அந்த mu0ன்னு கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் இதை வச்சு தான் உங்களால் அந்த சம்மு ஃபுல்லாகவே மூவ் ஆகும். இதில் ஏதாவது தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கால்குலேஷன் போடும்போது உங்களுக்கு தப்பாயிடும், அந்த சம்மே வந்து தப்பாயிடும். ஸோ அப்போ அந்த கொஸ்டினில் அது வந்து 2 சைடு டெஸ்ட்டா இல்லை 1 சைடு டெஸ்ட்டான்னு பார்க்கணும். இப்போ 2 சைடு டெஸ்ட், அதாவது 2 சைடு டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா,
அது ஒரு மாடல். அதுக்கடுத்து ஒன் சைடு டெஸ்ட். அந்த ஒன் சைடு டெஸ்ட்ல வந்து ரைட் டெஸ்ட், லெஃப்ட் டெஸ்ட் அப்படின்னு 2 விதமா பிரியும். ஸோ 2 சைடு டெஸ்ட் எப்படி எடுக்கிறது, அப்புறத்துக்கு ஒன் சைடு ரைட்டு, ஒன் சைடு லெஃப்ட். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி h1 such that mu not equal to mu not. ஸோ இந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டோம்னா அது வந்து 2 சைடு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2 சைடு டெஸ்ட். அதுக்கப்புறத்துக்கு h1 such that mu greater than mu not. இது வந்து ஒன் சைடு ரைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கிரேட்டர் தேன் அப்படின்னு இருந்தாக்கா அது வந்து ரைட் டெஸ்ட். அதே லெஸ் தேன் அப்படின்னு இருந்தாக்கா அது வந்து லெஃப்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை சூஸ் பண்றது தான் ஒரு கொஸ்டின்ல மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ வந்து நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராங்க 2 பசங்க. அவங்க உங்ககிட்ட வந்து இந்த 2 பசங்களை வந்து யார் வந்து நல்லா படிப்பாங்க அப்படின்னு உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படி கொஸ்டின் கேட்கும்போது அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது, அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரியாது, அவங்க எப்படி படிப்பாங்கன்னு தெரியாது, அவங்க பேரும் தெரியாது உங்களுக்கு. அப்போ நீங்கள் அது 2 பேர்ல வந்து யார் பெஸ்டா படிப்பாங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்களால ஆன்சர் சொல்ல முடியுமா? முடியாதா? தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா அந்த 2 பேர்ல வந்து யார் வந்து பெஸ்டா படிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவங்கள பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல நம்மளால ரிசல்ட்டே சொல்ல முடியல, அதாவது இவன் நல்லா படிக்குவான் இல்லை இவன் கம்மியா படிக்குவான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா ரிசல்ட்டு அது வந்து 2 சைடு டெஸ்ட் அப்படின்னு மீனிங். இப்போ ஏதாவது ஒரு 2 கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த 2 கம்பெனில வந்து எந்த கம்பெனி வந்து பெஸ்டான கம்பெனி, இப்போ 2 ஃபோன் கம்பெனியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல எது பெஸ்ட்டுன்னு கேட்டா உங்களால் ஆன்சர் சொல்ல முடியுமா அப்படின்னா தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அந்த ஃபோனை நீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்மளால பதில் சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு பேர் வந்து 2 சைடு டெஸ்ட்டு. கொஸ்டின் படிக்கும்போது அப்படிதான், அந்த கொஸ்டின்ல நம்மளால பதில் சொல்ல முடியுதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதாவது கொஸ்டினுக்கான கரெக்டாக நீங்கள் பாட்டு ஒரு கொஸ்டின் கூட பதிலே தெரில அப்படின்னலாம் சொல்லக்கூடாது. அந்த கொஸ்டினை படிச்சுட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும். அதில் நம்மளால் ரிசல்ட்டை சொல்ல முடியல அப்படின்னா 2 சைடு டெஸ்ட்டு. அதில் ரிசல்ட்டை சொல்ல முடியுது. அந்த ரிசல்ட்டில் வந்து என்னென்னா இப்போது ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, விளம்பரம் படுத்துறதுனால அந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து அதிகமாகும். சேல்ஸ் அதிகமாகாதுன்னா கண்டிப்பாக அதிகமாகும். அப்போ அந்த இடத்துல நம்மளால் ரிசல்ட் சொல்ல முடியுது. ஸோ அந்த மாதிரி அதிகமாகும் அப்படின்னா இது எடுக்கணும். அப்போ அது வந்து என்னன்னா ரைட் டெஸ்ட்டு, அதாவது ஒன் சைடு ரைட் டெஸ்ட்டு அப்படின்னு. இப்போ அதே அந்த 2 பசங்க சொன்னேன், அந்த 2 பசங்களுமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க கூட நீங்கள் 10 வருஷமாக படிச்சுன்னு இருக்கிறீங்க. அதில் யார் நல்லா படிக்கிறாங்க, யார் சரியாக படிக்கலைன்றது இப்போ உங்களால் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்ல முடிஞ்சாக்கா அது வந்து ஒன் சைடில் வரும். அது எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தரை விட இன்னொருத்தர் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒன் சைடு டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் அந்த டூத் பேஸ்ட் கம்பெனி ஒன்று சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த கம்பெனியை விளம்பரப்படுத்துகிறாங்க, விளம்பரப்படுத்துறதுனால சேல்ஸ் வந்து அதிகமாக ஆகும். அப்போ அந்த மாதிரி நம்மளால பதில் சொல்ல முடியுது அப்படின்னா அது வந்து இந்த இதில் வரும், ஒன் சைடு ரைட் டெஸ்ட் அப்படின்னு. அதுக்கடுத்து இப்போ நம்மளுக்கு வந்து ஏஜ் வந்து 10 அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாட்டுக்கு நம்மளுக்கு வந்து 80 இயர்ஸ் ஆகுது, அதாவது 80 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குமா கம்மியாக இருக்காதா? கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் பதில் சொல்ல முடியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது ஒன் சைடு லெஃப்ட் டெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ மறுபடியும் இந்த 3த்தை பற்றி திருப்பி சொல்கிறேன், ஏன்னா இந்த 3த்தை வச்சு தான் சம்மு மூவ் ஆகும். ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியுதா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி பெஸ்ட்டான கம்பெனியாக வருமா வராதா அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா வரலாம், வராமலையும் போகலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து 2 சைடு டெஸ்ட்டு. இப்போ அதே கம்பெனி விளம்பரம் படுத்துறாங்க, அதிகமாக டிவியில் எல்லாத்துலேயுமே விளம்பரப்படுத்துகிறாங்க. அப்படி விளம்பரப்படுத்தினா சேல்ஸ் அதிகமாகுமா அதிகமாகாதா? அதிகமாக ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது இல்லையா? அப்போ அதிகமாகும்னா இந்த கிரேட்டர் தென் வரும். அது வந்து ஒன் சைடு ரைட் டெஸ்ட்டு. இப்போ அதே கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வயசாக ஆக அவங்களோட வேலை செய்கிறதோட கெப்பாசிட்டி கம்மியாகுமா அதிகமாகுமா? கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ அப்போ வந்து அது ஒன் சைடு லெஃப்ட் டெஸ்ட்டு.
ஸோ இப்படி தான் ஒரு கொஸ்டினில் வந்து நம்ம அந்த கொஸ்டினை படித்து புரிஞ்சுக்கின்னு அதில் வந்து அது 2 சைடு டெஸ்ட்டாக வருதா, 1 சைடில் ரைட் டெஸ்ட் லெஃப்ட் டெஸ்ட் வருதான்றதை சம்மு கவனிச்சுக்கணும். அதை வச்சு தான் நம்மளால் சம்மு மூவ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சிச்சுங்களா? இது மறுபடியும் சொல்கிறேன், அல்டர்னேட் ஹைப்போதீசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இந்த 3 கேஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சம்மு ரொம்ப ஈஸியானது. நெக்ஸ்ட் வந்து டிசிஷன் டேபிள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கொஸ்டின். அப்படி இல்லைன்னா இதை வந்து 2 மார்க் கொஸ்டினாக கூட கேட்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி கிரியேட்டிவ் கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு அதில் இதை வந்து டைப் 1 எரர், டைப் 2 எரர் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. சரிங்களா மிஸ்? கொஞ்சம் கத்தாதீங்க மிஸ், அப்புறம் நீங்க ஒருத்தரை கூட கிளாஸ் எடுக்க முடியாத மாதிரி கத்தினியா இருக்கும். நான் என்ன மிஸ்? தெரியாம நடந்துச்சு, அதுக்கு பழி வாங்குவேன். கண்டிப்பா வாங்கு மிஸ். நான் அப்புறம் நானும் கூட கத்திக்கிட்டே இருப்பேன். நீங்க கத்துங்க, அப்புறம் நீங்க நான் எடுக்கலாம் பரவாயில்ல, வீட்டுல கூட எடுத்துக்குவேன் உங்களை. கரண்ட் ஆஃப் பண்ணி விடுவோம் வெளியே. ஸோ இந்த டிசிஷன் டேபிள் அதில் வந்து டைப் 1 எரர், டைப் 2 எரர். ஸோ அதனோட கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குவாங்க. டைப் 1 எரர் அப்படின்னா என்னன்னா, ஒரு உண்மையான விஷயத்தை, அதாவது ட்ரூ, அந்த ட்ரூவான விஷயத்தை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டைப் 1 எரர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்றது சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு டைப் 1 எரர் அப்படின்னா என்னன்றதை ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ வந்து உங்ககிட்ட மகேந்திர சிங் தோனி அப்படின்றவரை எடுத்துன்னு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. இவர் தான்பா தோனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இவர் தோனி இல்லை அப்படின்னு மறுக்கிறீங்க. அது உண்மையான விஷயம், ட்ரூவான விஷயம். அந்த ட்ரூவான விஷயத்த வந்து இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைப் 1 எரர் அப்படின்றது மீனிங். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஜுரம் வந்துட்டுக்குது ஃபுல்லாக. ஸோ ஆனால் நீங்கள் உங்களை ஜுரம் வந்துட்டுக்குது உங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை டாக்டரே சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எனக்கு ஜுரம் வரல அப்படின்னு சொல்கிறீங்க, அதை மறுக்கிறீங்க இல்லை அப்படின்னு. எது உண்மையான விஷயத்த இல்லை அப்படின்னு மறுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் டைப் 1 எரர் அப்படின்றது மீனிங். இப்போ டைப் 1 எரர் அப்படின்னா என்னன்னா, உண்மையான ட்ரூவான விஷயத்த இல்லை அப்படின்னு நீங்கள் மறுக்கிறீங்க, தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைப் 1 எரர். ஸோ இந்த பேஸ் பண்ணி இந்த கான்செப்டில் கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைப் 2 எரர். டைப் 2 எரர் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபால்ஸான விஷயத்த வந்து, தப்பான விஷயத்த வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் வந்து டைப் 2 எரர். அதே எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து மகேந்திர சிங் தோனி இருக்காரு, அவர் உங்க முன்னாடி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டு, நான் இவர் வந்து சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்கிறேன். யாரை? தோனி. ஸோ நான் சச்சின் டெண்டுல்கர்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்க, தப்பான விஷயத்தை ஏற்றுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தப்பான விஷயத்தை ஏற்றுக்கினாக்கா அதுக்கு பேர் வந்து டைப் 2 எரர் அப்படின்னு மீனிங். சரிங்களா? ஸோ இப்போ வந்து டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு காய்ச்சல் இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்லா நார்மலாக இருக்கிறீங்க. ஆனால் ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஜுரம் வந்துட்டு இருக்குது நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அது தப்புன்னு தெரியுது உங்களுக்கு, ஆனால் அந்த தப்பான விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைப் 2 எரர் அப்படின்றது மீனிங். ஸோ இப்போ நல்லா திருப்பி புரிஞ்சுங்க. டைப் 1 எரர்னா என்னன்னா, உண்மையான ட்ரூவான விஷயத்த அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணாக்கா அது வந்து டைப் 1 எரர். அதே வந்து ஃபால்ஸான விஷயத்த ரிஜெக்ட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டைப் 2 எரர். ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ரிஜெக்டட். இப்போ ட்ரூவான விஷயத்த ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது டைப் 1 எரர்.
அதே வந்து அந்த ட்ரூவான விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணீங்கன்னா, டு நாட் ரிஜெக்ட் அப்படின்னா என்னன்னா அக்செப்ட் அப்படின்னு அர்த்தம். அதை அக்செப்ட் பண்ணாக்கா அந்த டிசிஷன் வந்து கரெக்ட் டிசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்றீங்க. ஸோ அப்படி ரிஜெக்ட் பண்ணால் அது கரெக்டான டிசிஷன். அதே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணாக்கா அதுக்கு பேர் வந்து டைப் 2 எரர். ஸோ இந்த டேபிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதில் நல் ஹைபோதீசிஸ் அல்டர்னேட் ஹைபோதீசிஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.